பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஃபேன் ரிப்பேர் பண்ண போகிறோம். வித்தியாசம்னா ஃபேனில் எல்லாம் ஃபேன் தான். மற்ற ஃபேன் வந்து இதில் 2 பார்ட் இருக்கும். இது மேலேருந்து இப்படி ஓப்பன் பண்ணலாம், கீழேருந்து ஓப்பன் பண்ணலாம். இதுக்கு வந்து அவ்வளோ ஜாயிண்ட்டு, இங்கேருந்து வராது, இங்கேருந்து வராது. நம்ம எது கழட்டினாலுமே இது வழியாக அப்படியே ரொம்ப வந்து உடையாத அளவுக்கு இங்கேருந்து எடுக்கணும். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து மோட்டருது பிரச்சனை இல்லை, எதுவுமே பிரச்சனை இல்லை. இதில் வந்து இந்த பின்னாடி வந்து அடாப்டர் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, கீழே விழுந்ததுலேருந்து இது ஃபுல்லாக கலண்டு உடஞ்சிட்டு. இப்போ நாங்கள் இதை கொடுத்து வெல்டிங் பண்ணி அதை என்னென்னமோ செய்கிறத மருத்துவர் வேலைலாம் பார்த்து செஞ்சு வச்சுருக்கோம். நான் ஒரு 2 நாளைக்கு முன்னே ஒரு ஷார்ட்டில் போட்டிருந்தேன், எப்போ நாங்கள் இது ரிப்பேர் பண்ணுவோம் உங்களுக்கு லென்த்து வீடியோ நான் போடுவேன்னு. அதனால தான் சரி அது ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்னு. ரொம்ப சின்ன பொருளும் நுணுக்கரமான வேலை செய்யும் கஷ்டம், ரொம்ப பெரிய பொருள் வேலை பார்க்குறது கஷ்டம், திருப்பறக்கே முடியறதில்ல. எங்கள் டேபிளே பற்ற மாட்டுக்கு பாருங்கள். அவருக்கு எப்படி செட் பண்ணுறான்னு பார்க்கலாம். இவர் இப்போ நான் பயங்கரமாக திட்டாரு. இந்த வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பசங்க வந்தாங்களா, நான் ஓடி போய்ட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போயிட்டேன். அப்போ சொல்ல, நீ வேலை பார்க்க வரியா சாப்பாடு கொடுக்க வரியா, உருப்படியே வேலை பாருன்னு திட்டி விட்டாரு. நான் செஞ்சேன் தப்பு தானே, அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதை விட்டுட்டு பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போயிட்டேன். இந்த ஸ்க்ரூலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஸ்க்ரூ ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும்போது கடாமுடந்து கீழே விழுந்து இந்த பக்கம் மண்டையே எல்லாமே சப்பிட்டு இது பார்ட்ஸ் இவ்வளவும் கழட்டி வச்சிருக்கு. இதில் ஒன்று தொலைஞ்சாலும் வச்சுக்க இவரே மண்டையை உடச்சிருவார். அதனால் இதில் கையை வைக்க வேண்டாம். நம்ம நான் வர ஹெல்ப் பண்ணாமல் இருக்கேன்னா அவர் ஒரு தேலை தூக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் சிரமம் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் அப்படியே மொபைலை கொஞ்சம் கீழே வைக்கிறேன், வச்சுட்டு பின்னதுக்கப்புறம் நான் அவங்கள மீட் பண்ணுறேன் சரிங்களா. இல்லைன்னா என்னை கடித்து துப்பிடுவார் போல் இவர். மூஞ்சி எப்படி இருக்குது பாருங்கள். அது வெளியும் வர மாட்டுக்கு, உள்ளேயும் போக மாட்டுக்கு. என்ன செய்ய? இப்போ சப்போர்ட்டுக்காக வேறு ஸ்க்ரூ அந்த பக்கம் கனெக்ட் பண்ணிட்டு பின்ன அதுக்கப்புறம் எதனா செட் பண்ணலான்னு யோசனை பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக ஒரு ஸ்க்ரூ போட்டு கொஞ்சம் செட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இதுக்கு நமக்கு இது கொஞ்சம் ஃப்ரீ பண்ணணும். இப்போ இப்படி சுற்ற ஆரம்பிச்சிட்டு இது நிறைய பெரிய பெரிய ஸ்க்ரூ, குறைஞ்சது 30-40 ஸ்க்ரூ இருக்கும் போல். அதெல்லாம் பாவம் இவர் டைட் பண்ணி ஓஞ்சிருவாங்க போல். இப்போ நம்ம மண்டை மேலே கொண்டையை ஃபிட் பண்ணிடலாம். விழுந்ததுலேருந்து சாப்பிட்டு வந்து ஃபுல்லாக வந்து பெண்ட் ஆகிட்டு, அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் நாங்கள் செய்கிறதுக்கும். இவ்வளோ பெரிய ஃபேனில் நல்ல நேரம் யார் காலையிலையும் யார் தலையிலையும் விழலை. கீழே வச்சுருக்காங்க, மேடும் பள்ளமாக இருந்திருக்கு. வச்சுட்டு ஃபேனை போட்டோன்னா அந்த சுத்தோன்னு தடாப்படான்னு விழுந்துட்டு கலட்டும் போது தாறு மாறாக கழட்டிடுவார். அது மாட்டும் போது தான் ஒரு பெரிய தலைவலியாயிரும். கொஞ்சம் கூட அது ஸ்க்ரூ இங்கே ஆகிட்டுனா ஃபிட் ஆகாது. வெற்றிகரமாக நம்ம வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கொண்ட மேலே புது கிளிப்பெல்லாம் மாட்டியாச்சு. இப்போ கெப்பாசிட்டரை செட் பண்ணலாம். டேபிள் ஃபேன் ஆகட்டும், சீலிங் ஃபேன் ஆகட்டும், இவர் இல்லாமல் ஒரு சோழி நடக்காது. இவர் கண்டிப்பாக வேணும். தண்ணி மோட்டருக்கு இவர் வேணும், சீலிங் ஃபேனுக்கு வேணும், டேபிள் ஃபேனுக்கு வேணும். இதை மாதிரி பெரிய மழை சைஸு ஃபேனுக்கும் இவர் வந்து ஹீரோ. இப்போ வரீங்களா, இதை எப்படி விரட்டி ஓட வைக்க போகிறாருன்னு பார்க்கலாம் வாங்க. இவர் என்னடா சாமி 2 கெப்பாசிட்டர் போட்டு நவள மாட்டுக்காரு. இவருக்கு என்ன ஆச்சு? நவுந்துட்டாரு. காற்று சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் போட்ட பொருள் வந்து அது கொஞ்சம் சப்போர்ட் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் ரொம்ப டைட்டாக பிடிக்குது. அதுக்கு தான் இப்போ வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. லேசாக அடித்து ஃப்ரீ பண்ணாலும் லேசாக அது ஸ்மூத்தாகும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியல. 4 பொருள் போட்டும் கடந்த 3 மணி நேரம் வேலை பார்க்குறோம். 4 பொருளுமே சப்போர்ட் ஆக மாட்டுக்கு. போட்ட உடனே இப்படி ஸ்ட்ரக் ஆகி நின்று போயிடுது. இதை இப்போ நாளைக்கு வேறு பொருள் வேண்டாம் தான் போட்டு பார்க்கலான்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ இதோடு நான் முடிக்க போகிறேன். எப்படி ரிப்பேரிங் வீடியோ எப்படி பார்த்தீங்களா? இவ்வளோ நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம், ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் ஆகிட்டு. அதனால் இந்த வேலையை இதோடு முடிக்கிறோம். நாளைக்கு நல்லா சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களுக்கு வரும் சரிங்களா. நாளைக்கு இது ஓடிச்சா ஓடலேன்னு உங்கள்கிட்ட அப்டேட் தரேன். ஏன்னா இதில் இப்போ நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அடுத்த பொருள் வந்து எங்களுக்கு வேலை வந்து நின்று போயிடுது சரிங்களா. அதனால் இதை தூக்கி அப்படியே ஓரமாக வச்சுட்டு எவ்வளோ ட்ரை பண்ணியாச்சு. அதனால் நாளைக்கு நல்லா சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து டாடா பை பை, லவ் யூ.